ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். ஸோ சிவன்மலை உத்தரவு வாக்கில் எப்படி அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களால் சில தாக்கங்கள் இப்போ மார்ச் 26க்குள்ளே நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. மார்ச் 26க்கு பிறகும் நடக்கலாம், 26க்கும் முன்னாடியும் நடக்கலாம். அதுக்கு காரணம் கிரகங்கள் தான். ஸோ கிரகங்களால் மேச ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்வதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் சிவன்மலை ஆண்டவர் பெட்டியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உத்தரவு பெட்டியில் இப்போது உத்தரவு பொருள் என்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் அறுதொழுவு பகுதியை சேர்ந்த பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜிக்கும்படி உத்தரவு கொடுத்துருக்கிறாரு முருகப்பெருமான். இப்போ உத்தரவு பெட்டியில் அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது. இந்த கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஒரு கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்து அமைந்திருக்கு. இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க சுற்று வட்டாரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கோவிலில் வைக்கப்படக்கூடிய பொருள் வைத்து தான் விவசாயத்தில் அடுத்து என்ன செய்யணுங்கிறதே நிறைய முடிவு பண்ணுவாங்க. அதனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பாகவே இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அப்படின்னாவே காங்கேயம் அடுத்த இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதர் இருக்கிறார்ல, அவரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலுடைய சிறப்புகளில் மெயினாக இருக்கிறதே பிரசித்தி பெற்றது ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரானது இருக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரானது இருக்கு. ஸோ சிவன்மலை ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறாருன்னா, நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ அதனால் காரணமூர்த்தியாக இந்த முருகப்பெருமான் அழைக்கப்படுறாரு. சிவன்மலை ஆண்டவர் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்தர்கள் யாராவது ஒருவருடைய கனவுல குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். இது வரைக்கும் தொன்று தொட்டு அப்படிதான் சொல்லிட்டு வராரு. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை நேராக பக்தர்களை கொண்டு மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் இன்னொரு முறை வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இதுவரை இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. அந்த வகையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி, ருத்ராட்சம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து இந்நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அறுதொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து இப்போ ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கற்பூரம், பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவாச்சாரிகள் கூறுகையில், சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கம் ஏற்படுத்தும் என்பது சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிரம்பு வைத்திருக்கிறது எலெக்ஷன் டைம்லங்கிறதுனால கண்டிப்பாக நாடுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது போக போக தான் தெரிய வரும். இதை ஏன் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா, இந்த கோவிலில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ
அதுபோல தான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால கிரகங்கள் அப்பப்போ மாறக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த வகையில் இப்போ மேச ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல கிரகநிலை இந்த டைம் எப்படி உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லிடுறேன். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், திகிரிய வீரியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி ராகு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பலன் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மேச ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எடுத்த முடிவில் பின்வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கிறதுல வல்லவராக மேச ராசிக்காரங்க இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் அன்பாளர்களுக்கு இந்த டைம் மற்றவர்களோடு இருந்த பகைகள்லாம் மாறும். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகமானது பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஏதாவது நெருக்கடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நெருக்கடியை சமாளிக்க உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட உதவி கேளுங்க. ஏன்னா இந்த டைம் அவங்க கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றமானது இருக்கும். கோவில் குளத்துக்கு போங்க. தர்ம சிந்தனையானது உண்டாகும். பண நெருக்கடியெல்லாம் உங்களுக்கு குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் கூட சீராக உங்களுக்கு நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வசூல் செய்திடலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும். அதனால் இப்போ நீங்கள் நிறைய ஆர்டர்களுக்கு முயற்சி பண்ணலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். அதோடு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பணிகள் சிறப்பாக செய்து முடிக்க நீங்கள் ஒத்துழைப்பை கண்டிப்பாக சக ஊழியர்கள்கிட்ட நாடுங்க. அப்புறம் குடும்பத்தில் இருந்த தேவையற்ற பிரச்சனைகள்லாம் இந்த டைம் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். பிள்ளைகள் கல்வியில் அக்கறையானது காண்பிக்கிறது ரொம்ப முக்கியம். அதோடு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கக்கூடியதாக இந்த டைம் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் உதவிகள் வேணும்னா கண்டிப்பாக உதவிகளை தேடுங்க, கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கூட பண தேவை பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜபிளாக பண்ணுங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது வெளியூர்களுக்கு செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. இல்லைனா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்புறம் சூரியனுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். அந்த தகராறு ஏற்படாமல் இருக்க எல்லாத்திலுமே நிதானமாக செயல்படுவது நல்லது. பொறுத்தார் பூமியார்வார் என்ற ஒரு சிறப்பு பழமொழியை ஞாபகம் வச்சு நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். அதுவும் செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். மேலிடத்தின் மூலம் மனமகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது. இல்லைனா அதில் உங்களுக்கு பாதிப்பு வரும். மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் ஆர்வமானது காட்டணும். அதோடு சக மாணவர்கள் கிட்ட ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பாக கேட்கலாம். அவங்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை தரும். அதனால் அதையும் செய்யுங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த டைம் பரிகாரமாக இனி நீங்கள் துர்க்கை அம்மனை தரிசனம் செய்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக தீபம் ஏற்றி வரணும். அதனால் காரிய தடை நீங்கும், தொழில் வியாபாரம் சிறக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மேச ராசிக்காரங்க மறக்காமல் செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மேச ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.